வணக்கம், விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சட்னி. கத்திரிக்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்குங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் சட்னி செய்ய அதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல வறுக்க போகிறோம். வானொலி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 8லேருந்து 9 மிளகா வத்தலை வானொலியில் சேர்த்துட்டு மிளகா வத்தை வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கங்க. நல்லா வறுபட்டதை வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம உளுந்து வறுக்க போகிறோம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கத்திரிக்காயை வதக்க போகிறோம். நம்ம உளுந்து வறுத்த அதே எண்ணெயில் கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வெங்காயமும் வெள்ளைப்பூடும் வதக்க போகிறோம். வானொலி நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 8லேருந்து 9 சின்ன வெங்காயமும் ஒரு பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை 4 கட் பண்ணதை வானொலியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தக்காளியானது குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பொருட்களை அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச உளுந்தையும் மிளகா வத்தலையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா 2 இன்ச்சு அளவு உள்ள தேங்காய் பத்தையை சின்ன சின்ன கட் பண்ணி போட்டதை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. உப்பும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கத்திரிக்காய் சட்னியானது ரெடி ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காய் சட்னியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.